සුබ සන්ධ්‍යාවක් දරුවනේ ආයුබෝවන්. අපි අද මේ බලන්න යන්නේ කාලය මේ වර්තමාන කාලය වාක්‍ය ටික කොහොමද අපි මේ අතීත කාලයට මාරු කරන්නේ කියලා තමයි අපි අද බලන්න යන්නේ. அனைவருக்கும் காலை வணக்கம் பிள்ளைகள். நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இறந்த கால வாக்கியமாக நிகழ்கால வாக்கியங்களை எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகளும் அதற்குரிய சில உதாரணங்களும் பற்றி தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இப்போ பிள்ளைகள் இதுல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. அதை வந்து நம்ம கெச் பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து எந்த ஒரு நிகழ்கால வாக்கியத்தையும் இறந்த கால வாக்கியமாக இலகுவாக மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஒரு நிகழ்கால வாக்கியம் එක වර්තමාන වාක්‍ය අපි ළඟ තියෙනකොට ஒரு நிகழ்கால வாக்கியம் நம்மிடம் இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் අපි මේ දැන් බලන්න ඕනේ අපි මේ බලන්න ඕනේ මේ නාමපද ඒක වචනද නැත්නම් බහු වචනද කියලා බලන්න ඕනේ. ඒ වගේම ඒක පුරුෂ ලිංගද නැත්නම් ස්ත්‍රී ලිංගද කියලාත් බලන්න ඕනේ. என்ன பிள்ளைகள் அந்த பெயர்ச்சொல் அந்த வாக்கியத்தின் பெயர்ச்சொல் வந்து ஒரு ஆண்பாலா இருக்குதா இல்ல பெண்பாலா இருக்குதான்னு பார்க்க வேணும். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன பார்க்க வேணும், அந்த பெயர்ச்சொல் ஒரு ஒருமை பெயர்ச்சொல்லா இல்லைன்னு சொன்னா ஒரு பன்மை பெயர்ச்சொல்லாங்கிறத நம்ம வந்து என்ன செஞ்சு கொள்ளணும், தீர்மானித்து கொள்ளணும். ඊට පස්සේ අපිට පුළුවන් මොන වර්තමාන කාලයේ වාක්‍ය වුණත් අපිට මේකව අතීත කාලයට මාරු කරන්න පුළුවන්. හරිනේ. මේ බලන්න මල්ලි පාසල් යයි. மல்லி பாசல் யை. தம்பி பாடசாலை போகிறார். தம்பி பாடசாலை போகிறார். பாருங்க பிள்ளைகள், மல்லி என்று சொல்றது ஒரு ஏக்கவச்சனன்னு சொல்றது பிள்ளைகள் ஒரு மெய்ச்சொல். அந்த நாமபத அந்த பெயர் சொல்ல பாருங்க, மல்லி என்று சொல்றது ஒரு ஒருமை பெயர் சொல். அதே மாதிரி மல்லி என்று சொல்றது புருஷலிங்க, அது ஒரு ஆண் பால். இதே நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப மல்லிங்கிறது ஒரு ஆண்பாலாகவும் ஒரு ஒருமை பெயர் சொல்லாகவும் இருக்கிற காரணத்தினால நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, யை அந்த கிரியாபத பாருங்க, வர்த்தமான காலைய அந்த சென்டென்ஸை பாருங்க பிள்ளைகள். யை என்று சொல்றதுதான் அங்க என்னவா இருக்கி, அங்க ஒரு கிரியாபத வினை சொல்லாக இருக்கி. அப்ப அந்த யைங்கிற கிரியாபதக்குரிய நம் අතීත කාල ක්‍රියාපද මොනවද කියලා අපිට දැනගන්න ඕනේ. හරිනේ. அப்ப அந்த வர்த்தமான கால அதாவது நிகழ்காலத்துக்குரிய அந்த யைன்னு சொல்ற வினைச்சொல்லுக்குரிய இறந்த கால வினைச்சொல் பதம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே யைன்னு சொல்றதுக்குரிய இறந்த கால வினை வடிவம் வந்து கியா. அந்த கியாங்கிற அந்த வேர்ப் அந்த வினை சொல்ல நம்ம இப்ப சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக வேண்டித்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த பெயர் சொல்ல வந்து ஒருமையா பன்மையா பாருங்க, ஆண்பாலா பெண்பாலான்னு பாருங்க. அதை பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம அதுல எந்த வகையான மாற்றத்தை செய்ய வேணும் என்ற முடிவுக்கு வர முடியும். சரிதானே. இப்ப வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாருங்க, பலவனி உதாரணய பலான்னு தருவனே மல்லி. அது வந்து ஒருமையாகவும் அதே மாதிரி ஆண்பாலாகவும் இருக்கிறதுனால நான் கியா என்று சொல்ற அந்த அதீத கால கிரியாபத அந்த இறந்த கால வினை சொல்லோட அதை வந்து நான் என்ன செய்யணும், எட் பண்ண வேணும். அப்ப அந்த வினை வந்து எப்படி மாறும், கியேய மல்லி பாசல் கியேய. ஏன் அந்த கியாங்கிற ஃபோம் வந்து கியேயன்னு சொல்லி மாறி இருக்கேன்னு சொன்னா, அது வந்து ஒரு அந்த நாமபத வந்து ஒரு ஏக்கவச்சன புருஷலிங்க நாமபத. ஏ நிசா மே கியேய වුණා. හරිනේ. then මේ දෙවනි උදාහරණය බලන්න දරුවනේ. තාතා පළතුරු කයි. அப்பா பழம் சாப்பிடுகிறார். இங்க வந்து பாருங்க பிள்ளைகள், மிகே நாம பதமொக்கத்த இங்க பெயர் சொல் என்ன, தாத்தா. ஏக்க புருஷலிங்க ஹா ஏகவச்சன. இது ஒரு ஒருமை மற்றும் ஒரு ஆண் பால் பெயர் சொல்.
அதுக்குரிய வர்த்தமான கால நிகழ்காலத்துல இருக்கிற வினை வடிவம் என்ன அந்த வாக்கியத்துல? கை. கை. கைக்குரிய இறந்த கால வடிவம் என்ன? கேவா. கேவா. இப்ப அந்த கேவாங்கிற அந்த அதீத கால கிரியாபத, அந்த அதீத கால இறந்த கால அந்த வினை சொல்லுல நம்ம என்ன வகையான மாற்றத்தை ஏற்படுத்தணும்? இது ஒரு ஒருமையாகவும் அதே மாதிரி ஒரு ஆண்பாலாகவும் இருக்கிறதுனால நம்ம என்ன வகையான மாற்றத்தை ஏற்படுத்துறோம்? ஏய சேர்க்கணும் இல்லையா? கேவாவோட ஒரு ஏய சேர்த்தோம்னைக்கு கேவேய. केवेय. हरिणे. then මේ තුන්වෙනි බලන්න. ගිරවා අඹ ගස උඩ සිටි. ගිරවා අඹ ගස උඩ සිටි. கிளி மாமரத்தின் மேலே இருக்கிறது. மாமரத்தின் மேலே இருக்கிறது. මෙහේ මොනවද මේ නාමපද? ගිරවා. ගිරවා කියන එක පුරුෂලිංග ஏக்க வச்சன. புருஷலிங்க ஏக்க வச்சன. ஆண் கிளியத்தான் வந்து பிள்ளைய நம்ம கிரவான்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அது ஒரு ஆண்பாலாக இருக்கி. அதே மாதிரி ஒருமை சொல்லாகவும் இருக்கி. அப்ப அதுக்கும் என்ன செய்யணும்? அதுக்கும் என்ன செய்யணும்? அந்த ஏய சேர்த்து அந்த ක්‍රියාපදේ நம்ம චේන්ජ් பண்ணினோம்னு சொன்னா சரி. அதே மாதிரி පිළිවෙල අපි මීළඟට බලන්න යන්නේ මේ මොනවද? ස්ත්‍රීලිංග ඒකවචන නාමපද ආවොත් අපි කොහොමද මේ අතීත காலයට மாறு කරන්න ඕනේ කියලා. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? ஒரு பெயர்ச்சொல் வந்து பெண்பாலாகவும் ஸ்திரீலிங்கையாகவும் அதே மாதிரி அது ஒரு ஒருமை பெயர்ச்சொல்லாகவும் இருந்தால் அந்த வினை சொல்லுல என்ன வகையான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப பாருங்க. 4වෙනි උදාහරණ බලන්න. 4வது උදාහරණத்தை பாருங்க பிள்ளைகள். නංගි පාසල් යයි. නංගි පාසල් යයි. නංගි කියන්නේ මොකද? නංගිன்னு சொல்றது என்ன? தங்கை. ඉතින් ඉතින් මේක මේ ஸ்திரீலிங்க ஏகவச்சன நாமபத. இது ஒரு பெண்பால் ஒருமை பெயர்ச்சொல். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த அதீத கால வினை வடிவம் என்ன? இறந்த கால வினை வடிவம் என்ன? யை. கியா. கியா. இது ஒரு பெண்பால் ஒருமை பெயர்ச்சொல்லா இருக்கிறதுனால நான் இங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தெரியுமா? கியாவோட ஒரு ஆய சேர்க்கணும். ஒரு ஆண்பால் ஒருமை பெயர்ச்சொல் வந்ததுக்கு ஏய சேர்த்தம். இப்ப நம்ம ஒரு பெண்பால் ஒருமை பெயர்ச்சொல் வந்ததால ஆய சேர்க்க வேண்டும். ஆகவே நங்கி பாசல் கியாய. நங்கி பாசல் கியாய. තේරුණානේ දරුවනේ? 5වෙනි උදාහරණ බලන්න. අම්මා පළතුරු කයි. அம்மா பழத்துரு கை. அம்மா பழம் சாப்பிடுகிறார். கை. කයි කියන මේ කයි කියන මේ ක්‍රියාපදට අතීත කාල මොනවද? කේවා. කේවා. අම්මා කියන නාමපද මොකද? ස්ත්‍රීලිංග හා ஏகவචன. அம்மா කියන නාමපද ஸ்திரீலிங்க ஹா ஏகவச்சன. இது ஒரு ஒருமையாகவும் அதே மாதிரி ஒரு பெண்பால் பெயர் சொல்லாகவும் இருக்கி. அப்ப நம்ம அந்த கேவான்னு சொல்ற அந்த இறந்த கால வினை வடிவத்துல எப்படியான ஒரு மாற்றத்தை செய்யணும் பிள்ளைகள்? ஆய சேர்க்கணும். ஆய சேர்க்கணும். ஆகவே அம்மா பழத்துரு கேவாய. கேவாய. හරිනේ. 6වෙනි උදාහරණය බලන්න. ගිරවිය අඹ ගස උඩ සිටි. ගිරවිය කියන්නේ මොකද? ගිරවිය කියන්නේ මොකද? ඒක ஸ்திரீலிங்க ஹா ஏகவச்சன நாமபத. அதுவும் ஒரு பெண்பாலாகவும் ஒருமை பெயர் சொல்லாகவும் இருக்கு. பெண் கிளியத்தான் கிரவிய என்று சொல்லுவோம். ஆகவே இப்ப இந்த வினையில நம்ம என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் பிள்ளைகள்? සිටියාය. ගිරවි අඹ ගස උඩ සිටියාය. හරිනේ දරුවනේ. අද ඔයාලට මේ මම කියලා දුන්නේ මොනවද? කොහොමද මේ ඒකවචන පුරුෂලිංග නාමපද හා ඒකවචන ස්ත්‍රීලිංග නාමපද වර්තමාන කාල වාක්‍ය කොහොමද අපි මේ අතීත කාලය වාක්‍ය ලෙස මාරු කරන්න යන්නේ කියලා තමයි අපි අද උගන්වන්නේ. හරි දරුවනේ. අපි මීළඟ වීඩියෝ එකකින් වෙන මොනවා හරි මේ බහුවචන ස්ත්‍රීලිංග හා බහුවචන පුරුෂලිංග කොහොමද මාරු වෙන්නේ කියලා බලමු. හරිනේ. பிள்ளைகள் நாம இன்னைக்கு என்ன படிச்சோம்னு சொன்னா ஒருமையாகவும் அதே மாதிரி ஆண்பால் பெண்பாலாகவும் அந்த பெயர் சொல் இருந்தால் அதற்குரிய இறந்த கால வடிவமாக அந்த நிகழ்கால வாக்கியத்தை எவ்வாறு மாற்றுவது என்று படித்தோம். அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்ப்போம்?
ஒரு பன்மையாகவும் அதே மாதிரி ஆண்பால் பெண்பாலாகவும் இருக்கிற அந்த ஒரு பெயர்ச்சொல் வந்தா அந்த நிகழ்கால வாக்கியத்தை எப்படி இறந்த கால வாக்கியமாக மாற்றுவது என்று பார்ப்போம். හරි දරුවනේ ආයෙත් හමු වෙමු.